நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள், பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன்கள், அதாவது மாதம் நம்ம பார்க்குறோம். தமிழ் மாத பலன் பார்க்குறோம், ஆங்கில மாத பலன் பார்க்குறோம். அது என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறும். அதாவது வருட கிரகங்கள்னால் சனி, ராகு, கேது, குரு, இதெல்லாம் வருட கிரகங்கள். இந்த 4 கிரகம் தான் வருட கிரகங்கள். மற்றபடி சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்களாக வரும். அப்போ இந்த மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது நல்ல விதமாக ஒன்றா நல்ல விதமாக ஏற்படுத்தும், இல்லைன்னா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு அந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பயிற்சி, இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி, உங்களுக்கு புதனோட பயிற்சி, சுக்கிரனோட பயிற்சி, புதனோட பயிற்சி, இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு ராசியில் அப்படியே இருப்பார். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி இருக்குது, சுக்கிரனோட பயிற்சி இருக்குது. குரு வந்து வக்ர நிலையில் மிதுன ராசியில் இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. சூரியன், புதன், உங்களுக்கு சுக்கிரன், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க. ராகு வந்து ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்களில் ராகுவோட அமைப்பில் இருக்காங்க, இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது. இது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம். இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் 100% செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டைம் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக, என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கெட்ட கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே நம்ம ராசி பலன் பார்க்குறது அமைப்பு என்னென்னா, ராசி பலன் எதுக்கு பார்க்குறோம்? ராசினாதான் நல்லாயிருக்கு, உங்கள் மனசு எப்படி இருக்கும், உங்கள் உள்ளம் எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, இதை தான் நம்ம ராசி பலனாக பார்க்குறோம், பொது பலனாக பார்க்குறோம். சரிங்களா? இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் யார்? குரு. அவர் பாருங்கள் 7ஆம் இடத்துலேயே உட்காந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. கவலையப்படாதீங்க. சரிங்களா? நினச்சதெல்லாம் நடக்குங்க, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்போனால் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். திருமணமே ஆகலைங்க சார், லேட் மேரேஜாக இருக்குது சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு, புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் திருமணம் வாய்ப்பு கைக்கூடி வரும். திருமணம் ஆகக்கூடிய அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஒன்றா நிச்சயம் பண்ணிடுவீங்க, இல்லை மாப்பிள்ளை பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும், உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வரும். இதெல்லாமே நடக்கக்கூடிய, நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 2ஆம் அதிபதி நல்லா இருக்காருங்க. சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கார். என்ன சனி வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு, லேசாக அப்படி கொஞ்சம் மைண்ட் அப்படியே கொஞ்சம் மந்தமாக இருக்கும், உங்களுக்கு டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குரு பார்வை உங்களுக்கு சரி செஞ்சிடும். உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, மந்தமாக ஃபீல் பண்ணுது, உடம்புல அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாமே குணமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நல்ல ஒரு மருத்துவர் கிடைக்கும் உங்களுக்கு, நல்ல மருந்துகள் அடையாளம் கட்டப்படும். இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதனும் உங்களுக்கு நல்லா இருக்கார். உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி வேலைக்குண்டான அமைப்பு சுக்கிரனும் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிடும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? அதெல்லாமே எதாக இருந்தாலும் நீங்களே சமாளிப்பீங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வையில் இருக்கார். 6ஆம் அதிபதி சுக்கிரனும் குரு பார்வையில் இருக்கிறனால வேலையை கண்டிப்பாக உங்களால் அமைச்சிக்க முடியும், நல்ல வேலை அமைச்சிக்க முடியும். உங்களால் நல்ல தொழில் நல்லா அப்படியே நீட்டாக டீசெண்டாக கொண்டு போயிடுவீங்க. அதெல்லாம் சந்தேகமே கிடையாது, பயப்படாதீங்க. வேலையே இல்லைங்க சார், தொழிலும் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, கடன் உச்சக்கட்டமாக இருக்குது, ரொம்ப கழுத்தை நெரிக்குது, கடன் போட்டு எங்களுக்கு கழுத்தை நெரிக்குது, என்ன பண்ணுறேனே தெரியலன்னு ஒரு வாழ்க்கை விரக்தியாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கும். யார் மூலமாக உதவி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க உலகம் தெரிஞ்சவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. இன்னும் கொஞ்சம் ஏமாளியாக இருப்பீங்க, ஒரு சில இடத்துல ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அப்பேற்பட்ட குணம், நல்ல குணம் படித்தவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. கவலையப்படாதீங்க. இந்த மாதம் ஏதோ ஒரு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு ஏன்னா ராசிநாதனை ராசி குரு பார்க்குறாரு, உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் அதிபதி குரு பார்க்குறாரு, 2ஆம் அதிபதி நல்லா இருக்கார். இதெல்லாம் இந்த பொது பலனாக பார்க்கும்போது இந்த மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிடும். உங்களுக்கு பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். சின்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், 3ஆம் இடத்தை குரு பார்க்குறதும், ராசிநாதனை வந்து குருவே உங்களுக்கு ராசிவே பார்க்குறதும்
இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கவலைப்பட வேண்டாம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வருமானம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். கேட்ட கடன் கிடைக்கும், கேட்ட உதவி உங்களுக்கு கிடச்சிரும். தொழிலில் நல்ல ஒரு இன்கம் வந்துடும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சி, வேலையே சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடச்சிரும். வேலையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷனோ இல்லை பதவி உயர்வோ இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வோ இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.